ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது உங்களை வேண்டாம் அப்படின்னு உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட பாத்தீங்கன்னா திரும்ப உங்களை தேடி வர வைக்கிறதுக்கான வழிமுறைகள் பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பாத்தீங்கன்னா மெத்தட் வித் சைக்காலஜிக்கல் ஃபேக்டரோட சேர்த்து உங்களுக்கு இருக்கும். ஸோ பொறுமையா பாருங்க, புரிஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணர்வு வரும். முதல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க உங்களோட பழக்கிறாங்க, உண்மையான அன்போட பழகிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உட்காந்து அழுதாவோ, இல்ல நீங்க ஒரு மெத்தட்ஸ் உட்காந்து மாங்கன்னு பண்ணாலும் அவங்க வரமாட்டாங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்களை ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற ரீசனை முதல்ல கண்டுபிடிங்க. ஒன்று, உங்களுடைய பிஹேவியர் ஏதாவது சரியில்லாமல் இருக்கலாம், நீங்கள் அடிக்கடி கோவப்படலாம், இல்லை அதிகமாக ஃபோன் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணலாம், அவங்களுடைய லைஃபோட எய்முக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யாதன்னு சொன்ன விஷயத்த நீங்கள் செய்யலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே முதல்ல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணுங்க. அதுக்குன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போன பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கால் பண்ணிட்டு பேச சொல்லு, அது பண்ண சொல்லுன்னு சொல்லி அவங்கள நொய்யின்னு டார்ச்சர் பண்ணீங்கன்னா எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா பிளாக் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களை வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னா முதல்ல அதுக்கான காரணம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தேவைக்காக பழகுவாங்க, தேவைக்காக பழகிட்டு அவங்களோட தேவையை முடிஞ்ச பிறகு போவாங்க. அவங்களெல்லாம் இந்த லிஸ்ட்லேயே கிடையாது. இது உண்மையான அன்பை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள். ஸோ உங்கள் மேலே உண்மையான அன்பு வைத்துட்டு கடைசியில் நீ வேண்டாம் அப்படின்னு போகிறாங்கன்னா அவங்க மனம் வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. தப்பு பண்ணாமல் போக மாட்டாங்க. அதை விட்டு என்னை விட்டு போயிட்டான்னு அவங்க மேலே குறை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் மேலே என்ன தப்பு அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. அதை முதல்ல உணர ஆரம்பிங்க. அதை உணர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன தப்பு உங்கள் மேலே இருக்கோ அதை முதல்ல சரி பண்ணுங்க. உங்க மேல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்களோ அதை சரி பண்ணுங்க. இந்த சரி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நோ கான்டாக்ட் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. நோ கான்டாக்ட் ரூல்னா அவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்ந்து கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி அவங்களை ஹர்ட் பண்றதை விட்டுட்டு எவ்வளவு சீக்கிரமா அவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நீங்க பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு சீக்கிரமா பாத்தீங்கன்னா உங்களை கரெக்ட் பண்ணுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்க டைம் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. இந்த ஒரு வாரத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா உங்களை நீங்க சரி பண்ணிருங்க. உங்க மேல உள்ள தப்புலாம் என்னவோ அந்த தப்பு இனிமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை கரெக்ட் பண்ணிட்டு அதை பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க பேசாம விட்டு ஒரு 2 மாசம் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 3-4 மாசம் கூட இருக்கலாம். ஆனா தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில நீங்க அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு வாரம் நீங்க டார்ச்சர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் பண்ணல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த கேப் நீங்க எடுத்திருப்பீங்களா, இந்த கேப்ல பாத்தீங்கன்னா உங்க தப்பை நீங்க சரி பண்ணிட்டு நான் இப்பதான் என்னோட மேல உள்ள தப்பை ரியலைஸ் பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்க தப்பு என்னென்னவோ அது எல்லாமே அவங்க கிட்ட சொல்லி இனிமேல் நான் இதை மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட யூபிஐ இருந்தால் அதில் கூட மெசேஜ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன வழி இருக்கோ அந்த மாதிரி எல்லா வழியிலையுமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு அதை தெரிஞ்சே ஆகணும், அதை மட்டும் கிளியர் ஆகிக்கோங்க. அதன் பிறகு தான் நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அப்படி மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம் மாற ஆரம்பிக்கும். ஸோ கோபம் மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை தேடி வருவாங்க. இவ்வளோதான். மெத்தட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது எதுனா டெலிபதி பயன்படுத்தணும். டெலிபதி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு அவங்க ஐடியலாக எந்த நேரத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உண்மையிலேயே அவங்கள லவ் பண்ணியிருந்தீங்க, உண்மையான அன்பு வச்சிருக்குன்னா அவங்க என்ன நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் நீங்கள் டெலிபதி பண்ணணும். எப்போ அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்களோ அப்போ தான் நீங்கள் பண்ணணுமே. டெலிபதி எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேயும் பையன் ஒரு ஊர்லேயும் இருப்பான், வேலை செஞ்சுட்டு இருப்பான். பையனுக்கு உடம்பு சரியில்லைனே டக்குன்னு அம்மாவுக்கு மனசு துடிக்கும். அம்மா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது என்னப்பா நல்லா இருக்கியா அப்படிங்கிற வார்த்தை கேட்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பையனுக்கு உடம்பு முடியலங்கிற விஷயம் நேராக அவங்க அம்மாவுக்கு போய் சேரும். ஏன்னா அம்மா பையனுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ உண்மையா லவ் பண்றவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிங் இருக்கும். உண்மையான அன்பு வச்சிருந்தாங்கன்னா இந்த பாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ நீங்க டெலிபதியும் இந்த பாண்டிங் மெத்தட்ல தான் ஒர்க் ஆகுமே. நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ ஃப்ரீயா இருப்பாங்களோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், அவங்கள பத்தி நல்ல விஷயங்கள் என்னென்னலாம் நீங்க நல்லா சந்தோஷமா இருந்தீங்களோ அந்த சந்தோஷமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க முழுசா நினைக்கணும். 2 பேரும் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ் மட்டும் நினச்சிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லைன் மெசேஜ், எனக்கு கால் பண்ணு, எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்ட்டு நீங்கள் அனுப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ரிப்ளை ஆகும். அவங்க மைண்டில் பார்த்தீங்கன்னா இது போய் பதியும். பர்ஃபெக்ட்
கரெக்டாக டெலிவரி பண்ணிங்கன்னா 48 மணி நேரம், அதாவது 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். நான் சொன்ன மெத்தடில் அவங்க எப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணுற நேரத்தில் அவங்க பிஸியாக இருந்தால் நடக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க, உங்களோட தாட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சரியாக ஒர்க் ஆகாது. அப்போ அவங்க எப்போ ஐடியலாக இருக்காங்களோ அப்போ நீங்கள் கொடுக்கும்போது அந்த தாட்ஸ் அவரோட மைண்டில் பதியும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்மளோட எண்ணங்கள் எப்போ சக்தி வாய்ந்தா மாறணும்னா நம்ம எப்போ அதை உணர்வு பூர்வமாக அன்போடு பண்ணுறோமோ, அந்த பாசத்தோட அந்த உணர்ச்சி வசத்தோடு நம்ம பண்ணுறோமோ அப்போ தான் ஒர்க் ஆகும். அதனால தான் முதல்ல நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த மகிழ்ச்சியான விஷயங்களை நினைங்க அப்படின்னு சொன்னது. நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கும்போது அந்த ஃபீலிங் அப்படியே அந்த உங்களுக்கு அப்படியே மைண்ட்லாம் அப்படியே ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷமான உணர்வை அவருக்கு அனுப்பும்போது அந்த டெலிபதியோட இமேஜினேஷன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வேவ்ஸாக மாற ஆரம்பிச்சு அந்த வேவ் வந்து உணர்வு பூர்வமாக அவருக்கு போய் சேரும். அப்போ அவர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா 48 மணி நேரத்தில் உங்களை தேடி வருவாங்க. இப்போ நான் சொன்ன இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா போதுமானது, நிச்சயமாக நடக்கும். ஏன் இது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் பண்ண தப்பை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் போதே திருப்பி உங்ககிட்ட வந்து ரீயூனியனாக அவர் ட்ரை பண்ணுவார். அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். முடிஞ்சால் நீங்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளாங்க் மெசேஜ் வந்தால் கூட அவர் கூட டக்குன்னு பேசிடுங்க. அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள பாண்டிங் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். ஸோ உண்மையான அன்பு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பயன்படும். நன்றி நண்பர்களே.